ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் இலை அடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாழை இலை செய்கிற இந்த அடை ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இதுக்கு என்ன வேணும், மாவு எப்படி பிசையலான்றதை பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 டம்ளர் அளவுக்கு கடையில் வாங்கின அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் ஓகே. இதில் 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு மழன்னு கொதிக்க வச்ச தண்ணி 1 டம்ளர் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிளறிட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்க்கலாம். நான் இப்போ 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை கரண்டியோட பின்பகுதியை வச்சு நல்லா மாவை கிளறிக்கிறேன். சூடாக இருக்கும், நம்ம கை வச்சு பிசைய முடியாது. அதனால் நீளமான கரண்டி காம்பை வச்சு பின்னாடி கூடி அதை இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. கடையில் வாங்குகிற அரிசினால் கொஞ்சம் தண்ணி வேரியேஷன் ஆகும். அதனால் 1 டம்ளர் கம்பல்சரி தேவைப்படும். அதுக்கப்புறம் அந்த 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் அந்தந்த அரிசியை பொறுத்து. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிறேன். இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் பூரணம் ரெடி பண்ணலாம். இப்போ ஓரளவுக்கு வெதுன்னு இருக்குது. கையில் பிசைஞ்சு மாவை உருட்டி நான் மூடி வச்சுட்டேன். இப்போ பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பொருள்னு பார்க்கலாம். 1/2 மூடி தேங்காய் எடுத்து திருவிக்கோங்க. அந்த தேங்காய் வெள்ளையாக இருக்கணும். அந்த ஓடு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் திருவாதீங்க தேங்காயை. அந்த வெள்ளையாக இருக்க பூவாக மட்டும் நல்ல தேங்காயை திருவி எடுத்துக்கிறலாம். அடுத்து 1 கப் வேர்க்கடலையை நான் நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி இடிகல்லில் போட்டு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். துருவன தேங்காய், வேர்க்கடலை, ஏலக்காய், நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் வேணா கூட சேர்த்துக்கோங்க. இந்த கப்புக்கு 1 கப்பு எடுத்திருக்கேன். அதில் அழுத்தி அமுக்கிற அளவுக்கு தேங்காய் இருக்குது. இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி 1 கப் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இந்த நாட்டு சர்க்கரை ஹீட்லேயே கொஞ்சம் மெல்ட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சூட்லேயே இது நல்லா இலகி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறலாம். இப்போ நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இதுக்கு பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ நம்ம துருவின தேங்காயை இதில் சேர்த்துக்கிறணும். அந்த தேங்காயில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வதக்கினா போதும். இந்த அடை சாப்பிட்றதுக்கு வாழை இலையோட அந்த ஃப்ளேவர் சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ சலசலப்பு கொஞ்சம் அந்த சதன்னு இருக்கும். அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் வறுத்து பொடி பண்ண வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. இந்த வேர்க்கடலை சேர்த்தோன்னா நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். சூப்பராக இருக்கும் அந்த வாசனை. நான் ரொம்ப பவுடர் பண்ணலை, கொஞ்சம் 3/4 உடச்சி எடுத்திருக்கேன். ஏன்னா அது நம்ம சாப்பிடும்போது கடிப்பட்டுச்சுன்னா டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் 3/4 அதை பருப்பை உடச்சி எடுத்திருக்கேன். இப்போ 1/4 டீஸ்பூன் அதில் ஏலக்காய் சேர்த்துட்டு 1 பிஞ்சு உப்பு சேர்த்துருக்கேன். இதையும் வதக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடை வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருவோம். நம்ம தட்டு வச்சு இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ மாவை எடுத்து உருட்டலாம். நம்ம மூடி வச்சுருந்த மாவை எடுத்து கையில் ஃபஸ்ட்டு உருட்டி பாருங்கள். கையில் லைட்டாக பிசு பிசுன்னு ஒட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நல்லெண்ணெயை கையில் தொட்டுக்கிட்டு உருட்டினிங்கன்னா மாவு நல்லா ஒட்டாமல் உருட்டுறதுக்கு அழகாக வரும். இப்போ எனக்கு லேசாக ஒட்டுது, அதனால் நல்லெண்ணெய் தொட்டுட்டு உள்ளங்கையில் லைட்டாக தொட்டு தடவிட்டு நீங்கள் அழகாக உருண்டைகளாக உருட்டிக்கிடுவோம் வச்சுருக்க மாவு எல்லாத்தையும். அது மாதிரி உங்கள் தேவைக்கேற்ப எவ்வளோ பெரிய சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க. இப்போ மாவு எல்லாம் உருட்டி எடுத்துட்டேன். செஞ்சு வச்ச பூரணமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாழை இலையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழை இலையை கட் பண்ணி நான் கழுவி எடுத்திருக்கேன். இந்த சைஸில் உங்களுக்கு மடக்கிற அளவுக்கு தேவைப்படுற அளவுக்கு அந்த அளவில் கிழிச்சா போதும். அதில் நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டையை அதை மெல்லிசாக அந்த அடையை நல்லா தட்டிக்கிறணும். ஏன்னா வாழை இலையில் எண்ணெய் வேற தடவுறோமா, அதனால் வெந்ததுக்கப்புறம் ஒட்டாமல் அழகாக வரும். தட்டிட்டு நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் பூரணம் வச்சிட்றேன் உள்ள.
இந்த பூரணமும் வெளியிலலாம் வராமல் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த இலையோட இந்த அடையை அப்படியே மடக்கிக்கிறலாம். லைட்டாக விரலை வச்சு ஒரு ஃபிங்கர் ப்ரெஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், சூப்பராக அடை ரெடி ஆயிரும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம இலையில வச்சு மடக்கி எடுத்துக்கிறணும். ஃபஸ்ட்டு உருண்டை இதுக்கெல்லாம் பிடிச்சு வச்சிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு டைம் ஆகாது, ஈஸியாக செஞ்சு போயிடலாம். இது மாதிரி நல்லா தட்டிக்கோங்க, மெல்லிசாவே தட்டலாம். நல்லா தட்டிட்டு நம்ம பூரணம் வச்சு மடக்கிக்கிறணும். இப்போ இது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஸ்டீமிங்கில் வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிரும். தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணதை அடுப்பை குறைச்சி வச்சு நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கணும். தண்ணியை மலன்னு கொதிக்க வச்சிங்கன்னா அந்த தண்ணி மேலே தெரித்து இந்த கொலக்கட்டை வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பாயிரும். அதனால் இது எல்லாத்தையும் கொதிக்க வச்ச தண்ணியை சிம்மில் வச்சு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறணும். நம்ம மூடி போட்டு இப்போ மூடி வச்சுருவோம். 7 நிமிஷம் வேக விடுங்க. அந்த இலையோட நிறம் மாதிரி மாறி அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான வாழை இலை அடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய புது புது வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும்.